வணக்கம் சார். வணக்கம்மா. தாவேகா சார்பில் இப்போ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் பேசும் பொருளா மாறுச்சு. விசிக கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் 90களில் எப்படி மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி பேசினாரு, ரொம்ப தைரியமா ஆளுங்கட்சியெல்லாம் கேள்வி எழுப்பினாரு. ஆனா இப்போ அப்படி கேட்கறது இல்ல, சீட்ஸ்க்காக காம்ப்ரமைஸ் ஆகுறாருன்னு சொல்லி ஆதவ அர்ஜுன் அவர்கள் திருமாவளவன் அவர்களை கேட்டிருக்கிறாரு இந்த கேள்வியை. அதுக்கு உங்களுடைய தரப்பு பதில் என்ன? ஒரு பைத்தியக்கார பையன். அவன் பேசின பேச்செல்லாம் வந்ததுமே ஃபர்ஸ்ட் கேள்வியை கேட்பீங்களா? டென்ஷன் ஆகுற மாதிரி 1000 பிரச்சனை இருக்குங்க. அவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியம் பார்த்தனால நாங்களே விரட்டி விட்டோம். அதாவது அரசியல்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அந்த தம்பியால அவன் வேண்டீங்க, தப்பா எடுக்காதீங்க சரிங்களா? சின்ன பையன் தான் என் வயசோட கம்பேர் பண்ணும்போது. வந்தாப்புல இங்கே திமுகவில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தாப்புல, சம்பளத்துக்கு வேலை பார்க்குற மாதிரி. அவர் பெரிய அப்படின்னு பில்டப் பண்ணுவார். மாமனார் தான் பெரிய ஆள். லாட்டி சீட்லாம் நடத்தினவர் தெரியுமில்ல, மார்ச்சின். அவங்க மருமகன் தான் இவர். ஒரு சாதாரண ஆள். அவங்க மகளை ஒரு அன்பாக ஒரு காதலிச்சு வந்துட்டார். வரவுமே போய் வேலைக்கு போய் சேர்த்து விட்றாங்க. யார்கிட்ட? ஐபேக் மூலமாக திமுகவில். அங்கே போனால் அந்த வேலையை தானே பண்ணணும். அங்கே வேலை இருக்கும்போது கிச்சன் கேபினெட்டுக்குள்ளே லிங்கை போடுறாரு. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, ரைட்டா? அங்கே பல சிக்கல்களை குழப்பத்தை உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சா பிறகு, வெற்றி பெற்ற பிறகு எங்களுக்கு லாட்ரி சீட்டை இங்கேயும் ஓட்டணும், வெஸ்ட் பெங்காலில் ஓட்டுற மாதிரி, கேரளாவில் ஓட்டுற மாதிரி. அதுக்கு தலைவர் ஸ்டாலின் சொல்லிட்டார், இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், நீனு வெளியே போப்பா போட்டார். நேராக வெளியே வந்தால் எங்கள் தலைவர்கிட்ட காலில் விழுந்துட்டாப்புல. அண்ணே, நான் ஒரு நான் தலித்துனே, நான் அப்போயே அம்பேத்கர் புக்கை படித்தவனே, நான் காந்தியை அப்பயே டவுட்டு. நான் அப்பயே சொன்னேன், காந்தியும் படிப்பாப்பில்லையே அம்பேத்கரையும் படிப்பாப்பில்லையே, ரெண்டு பேரும் அரசியலை பொறுத்த வரைக்கும் நேர் துருவங்கள், நேர் எதிர் துருவங்கள், சரிங்களா? சரி ரைட்டு, ஓகே தம்பி ஒருத்தர் நான் தலித்தா வர்றாப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தலைவர் அன்பாக சேர்த்துக்கிட்டார். இங்கே சேர்ந்தப்படின்னா கட்சியை வளர்க்கணும், நான் தலித்து மக்களை கூட்டி வரணும். அந்த வேலையை விட்டுவிட்டு அந்த பழைய வெஞ்சன்ஸில் யார் அட்டாக் பண்ணுறதுன்னா நேராக ஸ்டாலின் அட்டாக் பண்ணுறது, தமிழக முதல்வரை. சரி அதுதான் சரி ரைட்டு, ஓகே. ஒரு எதிர்கட்சியாக இருந்து செயல்படுறது கூட தவறு இல்லை, ரைட்டாக? நாங்கள் ஒரு தப்புனா நாங்கள் தட்டி கேட்போம். நானும் இப்போ சங்கத்தமிழன்றதே உங்களுக்கு தெரியும் யாருன்னு, ரைட்டாக? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தம்பி அப்படி இந்த கட்சி மக்களுடைய பிரச்சனைக்காகவோ, இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனைக்காகவோ, இல்லை பெண்கள் பிரச்சனைக்காக பேசுறதில்ல. நம்மளை முதல்ல அவமானப்படுத்தினாங்க அவங்க, லாட்டி சீட்டு ஓட்ட விடலை அப்படின்ட்டு அந்த மனசில் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது? எங்கள் தலைவர் 35 ஆண்டு காலமாக அரசியலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார், பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனக்கு வந்த பிறகு தெரியுமா, எங்கள் தலைவரங்க வெறும் 4 படங்கள் நடித்தவர், அவர் துணை முதல்வரா அப்படின்னு கேள்வி கேட்க. அப்போ பார்த்து இது சரிப்பட்டு வராதுப்பா. தான் சொந்த சுயலாபத்திற்காக கட்சியை கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாப்புல. அவர் பேசின கருத்து உண்மை, அதை நான் மாற்று கருத்து இல்லை. அது சொல்கிற விதத்தெல்லாம் சொல்லணும். ஏற்கனவே நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், சரியா இல்லை? எப்போ நான் வரேன், படத்தை நடிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின், அவர் தான் படத்தை நடிச்சு நிப்பாட்டிட்டார்ல. அப்போ அந்த வம்புக்கு இருக்கிறாப்புல. சரிடா பரவாயில்ல பயப்பட்டு இருக்கிறாப்புன்னு பார்த்தா டப்புன்னு எம்பி சீட்டு வேணும்ட்டாப்புல. இந்த எம்பி சீட்டு கொடுக்காதனால டைலாக் பேசினார், அது வேறு பிரச்சனை. எம்பி சீட் நாங்களே 2 கஷ்டப்பட்டு 2 சீட்டு வாங்குறோம். வாங்கிட்டு எங்கள் கட்சியில் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர்னு பார்த்தா அண்ணன் ரவிக்குமார், சரி அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தோம். இல்லைன்னா எனக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, நானும் கேட்டுக்கிருந்தேன், சரிங்களா? 2 பேரில் அவருக்கா இவருக்கான் இருக்கும்போது இந்த பையன் இடையில போடுறேன், சரக்கன் உள்ளே வந்துக்கிட்டு எனக்கு சீட்டு வேணும்ட்டாங்க தலைவர்கிட்ட போய். என்னடா அவனோட பெரிய கொடுமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா எம்பி வளைக்கிறேன், நம்மளை வளைக்க முடியல. அதுதான் நான் உங்களை தைரியமாக பேசுகிறேன், வேற எவனும் உன்னை பற்றி பேச மாட்டாங்க. நான் அங்கங்கே டீலில் இருந்தாங்க பல பேர். இவன் திடீர்னு சீட்டு கேட்குறேன். அப்புறம் தலைவர் இல்லைங்க, நாங்கள் கட்சி அங்கீகாரம் அடையணும். அப்போ கட்சி அங்கீகாரம் அடையலை, நல்லா கேட்டுக்கிறீங்க. அங்கீகாரம் அடையினால நாங்கள் 2 பேருமே ஜெயிச்சாகணும். அப்போ அவர் ரவிக்குமார் நின்று அவர் ஜெயிச்சிருக்காரு உதயசூரியனில். இப்போ சொந்த சின்னத்தை நிற்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் தம்பி அடுத்த முறை உனக்கு பார்ப்போம், சரி? அப்போ சங்கத்தமிழ் அவரை கேட்டுக்கிருக்காரு, பொறுமையாக இருப்பா தம்பி அப்படின்னா அப்படி இப்படின்னாப்புல. சரி பையன் ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தா திருப்பி இந்த கோபத்தை எங்கே போய் காட்டுறேன், திமுக போய் காட்டுறாங்க. தம்பி காட்டினே சரிப்பட்டு வர மாட்டேன் தம்பி அப்படின்னு எங்கள் தலைவர் ஒரு 6 மாதம் அவரை ஒரு டிஸ்மிஸ் பண்ணலை, சஸ்பெண்ட் பண்ணோம். சஸ்பெண்ட் பண்ணால் நீ என்ன ஆகணும், நல்ல பையலாக இருந்தா அமைதியாக போய் லாட்ரி கடையில் லாட்ரி வேலை பார்க்கணும், மாமனாருக்கு ஒரு ஒத்து செய்வா. அந்த வேலையை விட்டுவிட்டு திருப்பி நேராக போய் எங்கே போகிறாப்புலன்னா ஏடிமிக்கு போகிறாப்புல. நல்லா கேட்டுக்குங்க, எங்களுக்கு எல்லா வரலாறும் தெரியும், அவனுடைய பேக்ரவுண்டு ஃபுல்லாக எனக்கு தெரியும், யார் என்ன ஏது எப்படின்னு. நேற்று கூட மதுரை ஏர்போர்ட்டில் அடித்து விரட்டிட்டான், எது தெரியுமா உங்களுக்கு செய்தி வரல வெளியில்? மதுரை ஏர்போர்ட் போயிருக்கிறாரு. அப்போ எங்கள் தம்பியை சிறுத்தை இருப்பாங்க, சிறுத்தை கணின்னு ஒரு தம்பி, அவன் பாய்ச்சிருக்கான், ஒழுங்காக இருப்பா அப்படின்னு இருக்கிறேன்.
ரைட்டா, அதோட ஓடி போய் எங்கள் தலைவர் அப்போ எங்கள் தலைவர் ஏர்போர்ட்டில் இருந்துருக்காரு, ஓகே. அங்கே போய் சரண்டர் ஆகிருக்கு. அது வேறு பிரச்சனை, அந்த கதையை அப்போ நான் அப்புறம் சொல்கிறேன். சரின்னு வந்துக்கிட்டு இவன் நேரம் எங்கே போயிருக்கேன், ஏடிஎம்கேல அவங்க உஷாராகிட்டாங்க. ஆகா இவன் வந்தானா சிக்கலாகும், இவன் வந்து ஒவ்வொரு ஜம்ப் ஆகிட்டே இருக்கிறேன் ஆனால் அப்படின்னு அவங்க சேர்க்கலை. ஆனால் மாமியாவை போய் சேர்த்து விட்டாப்புல. தெரியுமா உங்களுக்கு அவங்க மாமி எங்கே இருக்காங்கன்னு? இப்போ ஏடிஎம்கேல இருக்காங்க, சேர்ந்துட்டாங்க. ரைட்டு. இந்த தம்பி போய் நேராக விஜய்கிட்ட போய் சேர்றாப்புல. எங்கிட்ட இருக்கும்போது என்ன சொல்றாரு, 35 ஆண்டுகாலமாக அரசியல் இருப்பவர், எழுச்சி தமிழர், மக்களுக்கு உழைப்பவர், 3 படத்தை நடிச்ச இவரெல்லாம் வந்து முதல்வரான்னு கேட்டுவிட்டு நீ எங்க போற, 65-70 படம் நடிச்ச விஜய்கிட்ட போற. அப்ப நல்லா பாத்தீங்களா ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கா? எங்கள்கிட்ட இருக்கும்போது மது ஒழிப்போம்ன்றாப்புல மாநாட்டு நடத்துறதுக்கு முயற்சி நடத்தாரு, எங்களோட சேர்ந்து களமாடினார், எங்கள் தலைவருடைய பேச்சை கேட்டு களமாடினார். இப்போ நீ போய் அங்கே இருக்கிறீல, எங்கனையாவது ஒரு இடத்துல உன் தலைவன் சொல்கிறான் மது ஒழிப்போம்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது ஒழிப்புன்னு பேசுகிறாங்க இல்லையில. இந்த தம்பி எப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது ரொம்ப வந்து எச்சரிக்கை. நம்ம சகலையா அது சகலைன்னா என்ன சொல்லுவாங்க மச்சானா, அந்த ஒய்ஃபோடைய அண்ணன் அவரே சொன்னாப்லயே வந்து உஷாரா இருப்பா விஜய் அப்படின்னாப்புல, பையன் ஒரு மாதிரியான பையன் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சு அவரே சொன்னாப்புல கவனமா இருப்பான் பயங்கரமான ஆளு அப்படின்னு. அது மாதிரி பையன் ஒரு திருட்டு பையங்க, அதான் ஓப்பனா சொல்ல தைரியமெல்லாம் பேசுவேன், மேலே வழக்கு போடுவாங்கல்ல, ரைட்டா, ஒரு திருட்டு பையன் இங்கே அங்கே ஜம்பு பண்ணுறவன். அவன் சொல்கிறதுக்கு நம்ம பயிர் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவன் மொழியில் பேசணும்னா நேற்று மதுரை ஏர்போர்ட்டில் கொஞ்சம் மயிரிலையில் அவர் வந்து தப்பித்து விட்டார், அதே உண்மை. ஏன்னா பையன் நல்லா அரசியல்படுத்தி அடிக்க மாட்டாங்க. நீ அப்போ நீங்கள் உட்கார வச்சு தம்பியை வந்து முட்டிக்கால் போட்டு உட்கார வச்சு அரசியல்படுத்தியிருப்பாங்க. அரசியல்படுத்துவது அது ஒரு நாகரிகமான முறையில், ஒரு வன்முறையெல்லாம் இல்லை. ஆனால் தம்பி வந்து என்ன போட்டவங்களை காட்டுறேன், இப்போ முடிச்சா அப்புறம் காட்டுறேன். கொஞ்சம் அப்படி பயிலுக்கு போயிருக்கிறேன் 10 பேர், அப்புறம் போலீஸ்லாம் வந்து இல்லைப்பா பாப்பா அனுப்பிவிடுங்கப்பா அனுப்பிவிடுவேன். தம்பி டக்குன்னு உள்ளே போய் அந்த நேரம் எங்கள் தலைவர் ஏர்போர்ட்டில் இருந்திருக்காரு, மதுரையிலேருந்து அவரும் வந்திருக்காரு. அங்கே போய் அண்ணன் வெளியே இப்படி பண்ணுறாங்க என்ன கட்சிக்காரே அப்படின்னு. இல்லைப்பா அதெல்லாம் உனக்கு பயப்படாதப்பா ஒன்றும் பிரச்சனை கூட்டியாண்டாப்பில். நான் அந்த நேரத்தில் உங்களை சேனல் முக்கியமான சேனல் ரைட்டா, நான் தம்பி உன்னை வந்து நான் எச்சரிக்கை நினைக்காத, ஒழுங்காக வாயை மூடிக்கிட்டு கடை அங்கே இருக்க பாரு. இப்போ கடைசியில் பார்த்து இன்னொரு விஷயம் தெரியுமா, விஜய் வந்து அவர் வந்து ஒரு அதாவது எப்படி என்ன சொல்ல போனோம்னா இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு இவங்களெல்லாம் உழைப்போம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வர்றாரு. அதான் வரும்போது கூட நாங்கள் வெல்கம் பண்ணோம். வெல்கம் 1000 பூக்கள் மலரட்டும் நாங்களே சொன்னோம். தனிப்பட்ட முறையில் நானே கலெக்டர் டிவியில் பேட்டி கொடுத்துருக்கும் போதே ஒரு உள்ளே வர்றாரு அரசியலுக்கு. அப்போ நானும் அவர் வெல்கம் பண்ணி தனிப்பட்ட முறையில். அந்த தம்பி என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய கொள்கை எதிர் யாரு பிஜேபி, அரசியல் எதிர் யாரு திமுக அப்படின்னு களமாடுறாப்புல. அது அவருடைய கருத்து, நம்ம இது பண்ணல. அந்த பையனை இப்போ என்ன பண்ணி விட்டான் அப்படின்னா திரிசாவோட சேர்ந்துக்கிட்டு திரிசாவோட சேர்ந்துட்டாப்புல. அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு இவரை வந்து மிரட்டி உருட்டி இப்போ கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, சோழியை முடிச்சுட்டாங்க. ஓகே, பாஜகவில் போய் சேர்த்து முடிஞ்சிச்சுங்க, 50 சீட்டுக்கு பேசி முடிச்சுட்டாங்க. இதோட அவர் கதை முடிஞ்சிச்சு. பாவம் இவர் போகிற இடத்துல பூரா அதுமாதிரி ஏட்டி பூட்டி எதாவது பண்ணுறது, அவருடைய இதை செய்வார். அதாவது இங்கே பாருங்கள், நமக்கு அரசியல் ரீதியாக நமக்கு விஜய் கூட முரண் இருக்கலாம் ரைட்டா. நீ ஒரு தன்மையோடு வந்தேன்னா தான் உன் ரசிகர் ஒன்றை இருப்பேன். இப்போ நீ போய் எங்கே போய் சேர்ற, ஊழல் இல்லை ஊழலை ஒழிப்போம்னாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட போய் சேர்ற. சரி, இப்போ நம்ம கூட்டணி பத்தி பேசுவோம். இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினியை பத்தி விடுற மாதிரி இல்ல நான் முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து என்னன்னா ரஜினியை பத்தியும் பேசியிருந்தாரு, அதுவும் நிறைய சர்ச்சை ஆச்சு, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ திருமாவளவன் அவர்கள் அது முக்கியமான மேட்ரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யாருக்கும் பயப்படுறாள்லாம் இல்ல. நான்லாம் ரஜினிகாந்த் சார் 2-3 முறை பார்த்துருக்கிறேன். அவருக்கெல்லாம் அவர் கால் தூசி இவெல்லாம் வரமாட்டாங்க. அவ்வளவு இங்கே பாரு, நீங்களே போனாலும் கூட நீங்க உட்காராம அவர் உட்கார மாட்டாருங்க. நன்னு சொல்றேங்க, அந்த நேரத்தில் நீ மிரண்டு போயிருவீங்க. நானும் எங்க தலைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்தேன், துபாயில சந்திச்சிருக்கிறேன் ரைட்டா. அது வேற பிரச்சனை. இங்க சந்திச்சு பேசி முடிச்ச பிறகு நல்லா கேட்டுக்கிறேங்க, தலைவர் டக்குன்னு இறங்கி அப்படியே போயிட்டாரு. போகும்போது நான் ஷூ மாட்டிக்கிருந்தேன், அதில் வந்து இந்த மாதிரி இல்லை ஒரு இது இருக்கிற ஷூவை கட்டுற வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி பக்கத்தில் நிற்கிறாருங்க. நான் யாருங்க, நான் ஒரு சாதாரண ஆளுங்க, நீங்கள் போங்க சார் நான் வரேன் சார் அப்படின்றேன். இல்லை சொல்லுப்பான்னு அதில் வந்து அப்படியே கேட்குறாரு, என்ன என் படம் நான் பார்ப்பையா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் பார்ப்பேன் சார், உனக்கு என்ன பிடிச்ச படம் அப்படின்றாரு. அவர் படம் பார்க்காம யாராவது இருப்பேன், என்ன படம் சார். நான் அப்போ எனக்கு சொல்லி உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச படம் ஒரு படங்களில் வள்ளின்னு ஒரு படம் பிடிக்கும். உடனே அவர் ஆஃப் ஆகிட்டார். நான் சொன்ன 2 படம், வள்ளி, இன்னொன்று வந்து அப்போ அந்த படம் பெருசாக ஓடலை ஒரு படம், அது என்ன பாபா. 2 படம் எனக்கு பிடிச்ச படம் சார்னு சொல்லாமே அவர் என்ன சொல்கிறாருன்னா பொறுமையாக பதில் சொல்கிறாருங்க, இந்த 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தம்பி அப்படின்னு கொண்டு வந்து எங்கள் தலைவரோட காரில் வந்து கீழே இறக்கி விட்டு போகிறாரு. ஒரு சின்ன அதாவது அவருடைய அந்த பண்பை நான் சொல்கிறேன் ரைட்டா. இன்னொரு விஷயம் வந்து அவர் யாரும் பயந்தாலும் பழைய பேச்செல்லாம் கேளு தம்பி. அப்பயே சொன்னார், ஆண்டவனே நினச்சா கூட ஜெயலலிதா ஆட்சியை காப்பாற்ற முடியாது, தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது சொன்னாங்க. கரெக்டாக நான் ஞாபகமாக இருக்கிறீங்க, நான் கூட மறந்துட்டேன். எப்படி சொன்னாப்புல, ஆண்டவனே நினைச்சா கூட மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. எங்க நீங்க பேசுங்க அது மாதிரி
அதெல்லாம் இப்ப ஜெயலலிதாட்டெல்லாம் இந்த தம்பிலாம் பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்க. யாரு விஜய்லாம் அது ஒரிஜினா ஒரிஜினல் அப்படிங்க. அந்த தம்பிலாம் பேச்சுக்கே இடமே இல்லைங்க. ஓகே. விஜயே பேசினாலும் பிரச்சனை. ஏன்னா விஜயோடைய படம் வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு படம் முன்னாடி தலைவா. தலைவான்னு. அதுக்கெல்லாம் அந்த அம்மா கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருச்சு. இப்படி டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அன்பு மகன் தளபதி ஸ்டாலின் மாதிரிலாம் இவ்வளோ பொறுமையான செயல்பட மாட்டாப்புல. அந்த அம்மா போய் இரும்பு பெண்மகள் ரைட்டா. அந்த அம்மாவில் இருந்தாலும் வந்திருக்கே மாட்டாங்க அரசியலுக்குள்ளேயே. அந்த இதில் நடந்துச்சு பார்த்தீங்களா பிரச்சனை, எங்கேயும் நம்ம கரூரில். அந்த அம்மா மட்டும் முதல்வராக இருந்திருந்தால் இவங்க திருப்பி வீட்டுக்கு வந்திருக்க முடியாதுங்க. நேராக கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கும். எந்த ஒரு ஜெயிலில் போட்டிருக்கும்? வேலூர் ஜெயிலில் போட்டிருக்கும். சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இவங்க சாஃப்டா கேண்டில் பண்ணதானே இப்போ சேட்டை பண்ணி நீங்கள் போய் அங்கே போய் சேர்ந்துட்டீங்க. எங்க போய் பிஜேபியில் தாவேகா வந்து இப்போ ஆதவ அர்ஜுனா உங்ககிட்டயும் வந்து அடிக்கடி 20 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், பயந்துட்டாங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் எல்லாத்தையும் ஒரு நிறுத்திட்டே இருக்கிறாங்க. இது வந்து விஜய் வந்து இந்த மாதிரி யாரையும் தனிப்பட்ட வகையில இது வரைக்கும் பேசல. திமுக மட்டும் தான் அவர் எதிர்த்திருக்காரு. இது விஜய பாதிக்குமா இல்ல பாதிக்காதா? விஜய் சோழியவே முடிச்சுட்டாங்க. என்ன பாதிக்குமா பாதிக்காதான்னு கேட்டுக்கிறீங்க. கூட்டணிக்கு போனதுனாலயா? கூட்டணி மட்டும் இல்லைங்க, இது மாதிரி ஒரு பிராடு பையில பக்கத்துல வச்சா விளங்குமாங்க. எப்படி அவன் வந்து இங்கே பாருங்க, ரஜினிகாந்தை போய் உரண்டைக்கு இழுக்கிறாப்புல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்றது ஒரு கட்சியை சார்ந்தவர் அல்ல. இன்னமும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் சூப்பர் ஸ்டார் இல்லை, இந்தியாவுக்கே நீ சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தாங்க. ரஜினிகாந்த் வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து வந்து தொடர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியில் இருக்கிறார். இன்னைக்கு வந்து அவர் என்டர்டெய்னர். நல்லா பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அவர் நடிக்கணும் தேவையாங்க அவருக்கு இருக்கிற சொத்துக்கு. இதனால் மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறார். அவரை போயிட்டு நீங்க வந்து பயந்துட்டாரு, அரசியலுக்கு வர நினைச்சாரு, அப்புறம் பயந்து போயிட்டாரு அப்படின்னா இது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? அந்த காலகட்டத்தில் கொரோனா வந்துச்சு. இன்னமும் சொல்ல போனால் கொரோனால பல பேர் செத்து போனேன். ஆனால் இவர் கொரோனா பேரை சொல்லி இவர் தன்னை காப்பாற்றிக்கிட்டாரு. அதான் உண்மை. அவர் தெரியும் அரசியலில் போனால் பல பேருடைய நம்ம இழி சொற்கள் நம்ம ஆளாக நேரிடும். அதே நேரத்தில் இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கும். நம்ம பேக்ரவுண்ட்லேருந்து அவங்களுக்கு இயக்கம்னு தான் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின்ட்டு நெருக்கம், எங்கள் தலைவர்கிட்ட நெருக்கம். ஏன்னா அவருக்காக சூப்பர் ஸ்டாருக்காக முதலில் குரல் கொடுத்தவர் யாருன்னா எங்கள் தலைவர். இந்த பிரச்சனை வரவே பேட்டி யாரு கொடுக்குறா? அது மட்டும் இல்லைங்க, அரசியலுக்கு வரப்போறோம்னு சொல்கிற காலத்தில் அவருக்கு பல சிக்கலை கொடுத்தாங்க பல கட்சிக்காரங்க. அப்போ எங்கள் தலைவர் தான் வெல்கம் பண்ணார். அது வந்து நாங்கள் சும்மா எங்கள் கட்சிக்கு வருவார் இல்லை கூட்டணிக்கு வருவார்ன்ற எண்ணத்தில் இல்லை, நாங்கள் பேசுனது ஒரு மனித நேயத்தில். சரிங்களா? அதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு நம்ம வந்து சப்போர்ட்டாக இருந்தோம். ஆனால் நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாரையும் எதிர்த்து பிரச்சனை வளர்த்து விட்டாப்புல. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கிட்ட விடுதலை சிறுத்தையும் பிரச்சனை வளர்த்து விட்டாப்புல. அந்த போட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே வம்பெழுத்தாப்புல. சேட்டா அதனால் பல பக்கத்து வம்பெழுத்து இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் அரசியலில் இன்னொரு அண்ணாமலை. அண்ணாமலை எப்படி லூஸ் தனமா பேசுவாப்பிலையோ அதே மாதிரி இவர் பேசி கொண்டிருக்கிறார். இதான் உண்மை, இதான் யதார்த்தம். நீங்க இப்ப பேசுவாக்குல சொல்லும்போது த்ரிஷாவை வச்சு இவங்க வந்து பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது எந்த அடிப்படையில சொல்றீங்க? அந்த கதையை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே ரொம்ப நொந்து போயிருவீங்க. த்ரிஷா பெண்மகள் வந்து ஒரு நல்ல நடிகை. சரிங்களா? அந்த நடிப்பை நம்ம ஒன்றும் குறை சொல்லலை. இந்த தம்பி வந்து எப்படின்னா விஜய் வந்து ரொம்ப அமைதியான சுபாவம். நான் சொல்கிறேன் 100 உண்மைங்க. ஏன்னா அங்கே எல்லாம் நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. கரெக்டாக அமைதியான பையன், அவன் பாட்டுக்கு வேலை உண்டு வெட்டி உண்டு இருப்பாப்புல. கொஞ்சம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் சிக்கல் வந்துருச்சு. யாருக்கு எப்பயுமே வரும்ல, குடும்பத்தில் புருஷன் முன்னாடி பிரச்சனை வரக்கூடிய இயற்கை தானே. அந்த பிரச்சனை வரும்போது நான் சொல்லலாம் 100 உண்மை, நான் தான் பொறுப்பு. வழக்கு தொடுத்த நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தம்பிக்கு வந்து அப்போ எப்போ தண்ணியெலாம் அடிப்பாப்புல. யாரு? விஜய். இது எனக்கு எப்படி தெரியும்னா ஆளோட சொல்கிறேன், ஒரு முக்கியமான கவிஞர், அவர் பேரை சொல்லக்கூடாது ரைட்டா, அந்த கவிஞர் எல்லா கதையும் நம்ம சொல்லிட்டாப்புல. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிடி சிவகுமாரா ஒரு செந்தில் செல்வகுமாரா ஒருத்தர் இருப்பார், அவருடைய பிஏ ஆரம்பிச்சிருந்தார். அவர் நம்ம சில விஷயம் சொல்லியிருக்காரு. 2-3 பேர் இருக்காங்க, அவங்க பேரை நம்ம போடக்கூடாது, சொல்லக்கூடாது நேரத்தில். இந்த தம்பி அப்போ எப்போ போதையை போடுறது ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அது வந்து வரும்ல, பெரிய லக்ஸுரியான ஒரு லைஃபு ரைட்டா. பிறக்கும் போதே ஒரு பெரிய இயக்குனருடைய பையன், ஆளு நல்லா ஓரளவுக்கு டான்ஸரு ரைட்டா. அப்போ ஆள் பார்க்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருப்பார், கொஞ்சம் நல்லா பெருசாக டெவலப் பண்ணிட்டாரு. அப்போ இன்றைக்கி நல்ல ஒரு வருமானம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அவர் நல்ல ஒரு ஹீரோ தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அப்படிங்கும்போது பல நடிகைகள்கிட்ட வந்து தொடர்பு வர்றது இயற்கை தானே. நான் சொல்கிறேன் 100 உண்மை, திருப்பி அதுதான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நடிகை வந்து கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்க. அது பேரை நான் சொல்ல விரும்பலை, சொல்லவும் கூடாது, அது நாகரிகம் இல்லை. மேரேஜ் ஆகணும்னு நம்ம பேசலாம். அந்த பொண்ணோட ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது அந்த பெண்ணு தான் கிளப்பி விட்ருக்கு. அதே நேரத்தில் அந்த பெண் இன்னொரு படத்தையும் நடிச்சிச்சு ரைட்டா. அது இன்னொரு முக்கியமான ஆள்கிட்ட, அது நான் பேர் சொல்லக்கூடாது ரைட்டா. அப்படி இருக்கும்போது அங்கே ஏதோ சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு பிரச்சனை, நீ பெரிய ஆள் அவன் பெரிய ஆள் அப்படியாக்குன்னு வரும்பொழுது இவன் நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ரைட்டா. அப்படி அதான் இதான் நான் சொல்கிறது 100 உண்மைங்க. இதில் வந்து எந்த வகையான இட்டுக்கட்டுலாம் பேசலை, பார்க்குறவங்களுக்கு தெரியும் மனசாட்சிக்கு கரெக்டா. இந்த பிரச்சனையை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கணும். பெண்மகள், ஹீரோ, ஹீரோயின், அது வந்து ஒரு சினிமாக்காரங்களோட அந்த இதில் விட்டுருக்கணும். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தொண்டரை பயன்படுத்துகிறாங்க.
அப்போதான் வந்து திரிஷா எப்படின்னா பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு. திரிஷாவுக்கு என்ன ஒரு லட்சியம்னா, அதுக்கு வந்து எப்படியோ தமிழகத்தில் ஒரு முதல்வராகணும்னு ஒரு லட்சியம் இருக்குது. அவங்க கூட ஒரு காணொலியில சொல்லியிருக்காங்க. அது வந்து வெறும் காணொலி மட்டுமல்ல, அவங்க மாமா இருக்கார்ல, எவனுமே சொல்லாத நான் சொல்றேன். அவரு ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறார். பாலக்காட்டு யார் அந்த பாலக்காட்டு மாமான்றது உங்களுக்கு நான் சொல்லும்போது எனக்கு தெரியும். டேய் நம்மளை இவ்வளவுக்கு ஸ்கேன் பண்ணியிருக்காங்கடா அப்படின்னு. அவன் ஆர்எஸ்எஸ் சாரி அவன் சொல்ல பெரிய மனுஷன். அவர் பெரிய வயது முதிர்ந்தவர். அவர் வந்து பிராமணர் ஐயங்கார். அவர் வந்து ஆர்எஸ்எஸோட தொடர்பு இருக்கார். அவரே இந்த அம்மாவை அப்போ ஆரம்பத்தில் இருந்து நல்ல ஒரு ட்ரெயின் அப் கொடுத்துருக்காரு. அப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க நல்லா கேட்க நான் சொல்கிறேன். 100 உண்மை. அது ஸ்டோரி மாதிரி நினச்சிடாதீங்க. என்னடா அப்படி சொல்கிறோம்னு. முக்கியமான உண்மை தெரியாத உங்கள் சேனல் நான் சொல்கிறேன். அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த அரசியலுக்கு வராரு பார்த்தீங்களா, அப்போ அவர் வந்து அரசியலை விட்டு பேக் அடிக்கிறார். அவர் ஏன் பேக் அடிக்கிறாருன்னு முக்கியமாக சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் கும்பல் அவரை வந்து இது பண்ணுறாங்க. அவர் ஒரு சாமி நம்புவார், இயற்கையை வழிபடக்கூடியவர், சிவ பக்தர். இதை பயன்படுத்தி இவர் அரசியலை கொண்டாடணும்னாலும் ஆர்எஸ்எஸ் கும்பல் இவர் திட்டம் போடுறாங்க. அவர் ஏன் அரசியலுக்கு வரேன்னு நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாம் கேட்டுக்கிறேங்க. வேற ஒன்றும் இல்லை, இவங்களே நிறைய பேர் அனுப்புகிறாங்க. 2-3 பேர் உள்ளெல்லாம் போகிறாங்க. தமிழருவி மணியன் வருன்னு 2-3 பேர். அப்போ ஒரு ஆள் வந்தார் தெரியுமில்ல. இப்போ கூட இவர் வந்து பிஜேபியில் ஐடிவிங்கில் இருக்கிறாரு, பேர் மறந்து போனேன். அப்போ ரஜினி அந்த பக்கத்துலேயே நிற்பார் அவர். நல்ல பேர் உங்களுக்கு நான் இருக்கா. ரஜினி அரசியல் வரும்போதுங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மக்களுக்கு தெரியும். நான் சொல்ற யாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஆளு நீங்களாம் சேர்ந்து வரவே ரஜினி உஷாராகிட்டார். டே என்னமோ நமக்கு வளைய விரிக்கிறாங்க அப்படின்ட்டுதான் இவர் வந்து பேட்டி கொடுத்த ராம இருக்கா காம. அதாவது வந்து திருவள்ளுவருக்கு இவங்கனால வந்து காவி பூச முடியாது, எனக்கும் காவி பூச முடியாது சொல்லிட்டு அன்னையோட எஸ் ஆயிட்டார். இதை எப்படி ஃபில் பண்றதுன்னு இருக்கும்போது தான் இந்த தம்பி மாட்டுறாப்புல, வாலண்டரியா மாட்டுறாரு. விஜய் போய் மாட்டிக்கிட்டாப்புல. யாரு மூலமா இயக்குறாங்கன்னா திரிஷாவும் இவங்களும் நண்பர் தான். நீங்கள் வந்து தப்பா எடுக்கக்கூடாது. ஒரு சினிமாவில் வந்து எல்லாம் நட்பாக தான் இருப்பாங்க. இப்போ 4-3 படத்தில் நடிச்சிருக்கேன், நம்ம தான் பார்க்குறோம்ல. ஹீரோயின்லாம் ஜாலியாக பேசுவாங்க கொள்வாங்க. அதை நம்ம தவறாக எடுக்கக்கூடாது. அது அவங்களுடைய கலாச்சாரம். அதுக்கு தான் எம்ஆர் ராதா அந்த கலையை சொன்னார், கூத்தாடி பயிர் நம்பி போகாதீங்கடான்னு. எம்ஆர் ராதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடிகை வேல் அவரே சொன்னார், வீணை கூத்தாடி பயிர்கடா, அவங்களை நம்பி நீ நாட்டை ஒப்படைக்காதீங்கடா, ரசிங்கடா பாருங்கடா, அதோட நின்றுக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி திரிஷா வச்சு இயக்குறாங்க. நான் சொல்கிறது வந்து 100 உண்மை. அதுதான் திருப்பி சொல்கிறேன். இயக்கவுமே இந்த அம்மா அந்த புருஷன் முன்னாடி சண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்திக்கிட்டு இது வீட்டுக்கே போயிடுது. எங்கே? அந்த வீட்டுக்கே போகும்போது ஏற்கனவே ஒரு நடிகை ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே சிக்கல் இப்படி உருவாகி கொண்டு இருக்கும்போது ஒரு மனைவி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? யாராவது ஒரு வீட்டுக்கு இன்னொரு இதை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா, ஏன்டா இது என்ன வீடா, அது என்னடா நீங்கள் என்ன டான்ஸ் ஆடுற இடமாடா அப்படின்னு கோவம் வருமா வராதா? அந்த பெண்மகள் மிக மிக நல்ல பெண்மகளாம். எங்களுக்கு ஃபுல்லாக எங்களுக்கு செய்தி கிடச்சி. யார்? சங்கீதா அவர்கள். அவங்க வந்து ஈழத்து பெண்மகள், ரைட்டா? அவங்க லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. உண்மையிலே இவரை விரும்பி காதலிச்சு தான் அவங்க திருமணம் பண்ணி கொண்டாங்க. இன்றைக்கி 2 குழந்தைய பெற்றுட்டாங்க, ரைட்டா? அப்போ வந்து ஒரு தகப்பனாக இருந்து பையனுக்கு முன்னாடி எப்படி செயல்படணும், பிள்ளைக்கு முன்னாடி எப்படி செயல்படணும், இது எதுவுமே தெரியாமல் போதையை போட்டு இவங்க குத்தாட்டத்தை போட்டிருக்கிறாங்க. உள்ளேங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் எப்படி சொல்கிறேன், அவங்கள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் விட்டு கீழே இறங்கக்கூடாதுட்டாங்களாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் டான்ஸை போட்டுருக்குறாங்க. 2 நடிகை இவனு அங்கே டான்ஸை போடுறது. இவர் கொஞ்சம் அப்படி ஜாலியாக இருக்க விரும்புவாராம். என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா பெரிய ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, மன உளைச்சல்லாம் வந்து வெளிக்காட்டாமல் இருப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட்டில் இருப்பாங்க. அது மாதிரி இருந்திருக்கிறாப்புல. இருக்கும்போது பையன் வந்து சொல்லிட்டேன், ஏய் ஒழுங்காரியா அப்படின்ட்டானா. அதெல்லாம் சண்டை வந்துருச்சு. சண்டை வரவுமே வெளியே போடான்ட்டாங்க வீட்டை விட்டு. பையன் அடிக்கிறதுக்கு முயற்சித்துக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சீக்கிரட்டை சொல்கிறேன். எஸ் சந்திரசேகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய நண்பர் வந்து நம்பிராஜ். அந்த காலத்தில் சந்திரலேகான் படம்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அவர் சொன்ன ஒரு செய்தியை அவர் விட்டு ஒப்புதோடவே சொல்கிறேன். எஸ் சந்திரசேகர் நேர்மையான ஆள், ரொம்ப நேர்மையான ஆள், ஒரு புரட்சி இயக்குனர். அவரை எந்த படம் எடுத்து நான் சேவ் பண்ணி எடுத்தது. அவர் போய் சொல்லிக்க, டேய் நீ இதெல்லாம் செய்யலாம் தப்புடா, வீட்டில் வந்துக்கிட்டு வந்து பொண்டாட்டி இருக்கும்போது நான் டான்ஸாக போட்டுக்கிருக்கிற அப்படிலாம் செய்யாத, ஆரம்ப காலத்தில் இருந்தவெல்லாம் இருக்கக்கூடாது, இப்போ வெளியே வச்சுக்க, இங்கே வச்சுக்கூடாது, நீ என்ன கேட்குறேன்னு இருக்காங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டில் இருந்த நெக்லஸை கொண்டு போய் கொடுத்து விட்டாப்லையா. நெக்லஸ் தாங்க கொண்டு போய் விலை உயர்ந்த நெக்லஸை, அது ரொம்ப காஸ்ட்லியானதான். அந்த அவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட பேர் சொல்லக்கூடாது, நீங்கள் யார் நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. 2 பேர்த்துல ஒருத்தர் வந்து என்றைக்குமே வந்து பரிசு பொருட்கள் வாங்குவது அவருடைய கோட்பாடு. அந்த பரிசு பொறுப்பில் அந்த நெக்லஸை வாங்கினதில்ல. அவங்க அப்பாவுக்கு சண்டை வந்து அப்பாவை அடிச்சே விட்டார். அதோடு அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டார். நீ வேணா பேட்டி எப்போ எடுத்து போட்டு பாருங்க. பல காலத்துக்கு முன்னாடி எஸ் சந்திரசேகர் ரொம்ப கோபமாக பேசியிருப்பார், ரைட்டா? அப்போ எஸ் சந்திரசேகர் யார் அடித்தா? விஜய் அடித்தாப்புல. விஜய் யார் அடித்தா? அவள் பையன் அடிச்சு விட்டாப்புல.
அடிக்கல, அடிக்கிற அளவுக்கு போயிட்டாப்புல. ஓகே. அவள் வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க. அந்த தம்பி வீட்டை விட்டு போயிட்டாப்புல. அவங்க மக வந்து இது என்ன அப்பா இப்படி மோசமாக இருக்கான்னு அது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுச்சு. சங்கீதா கொஞ்ச நாளைக்கு அங்கே இருந்தாங்க. நீ கொடுமை தாங்க முடியாமல் பெரட்டு போயிட்டாப்புல. இப்போ தான் இந்த அரசியல் சூடு பிடிக்குது. அரசியல் சூடு பிடிக்கும்போது அந்த அம்மா இருந்தால் சரியாகாதுன்னு அவங்கள ஒரு கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் இவ்வளோ நாளைக்கு இல்லைன்னு சொல்லுங்கள். அந்த வீட்டில் இருந்தது இந்த அம்மா தான். யாரு? த்ரிஷா. அவங்க வந்து யாரையும் குடும்பத்தை பிரிக்கணுமோ அந்த எண்ணம்லாம் இல்லை. நான் இவ்வளோ சொல்கிற குற்றச்சாட்டு அந்த அது ஒரு என்டர்டெயினாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மகள், ஒரு புரட்சி பெண்மகளே வச்சுக்கோங்க. அதுக்கு பொம்பளை பிள்ளைன்னா நான் அதை தான் வச்சு நம்ம பேசக்கூடாது. அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும், இன்னொரு ஜெயலலிதாவாக மாறணும். அப்போ நமக்கு ஒரு எம்ஜிஆர் வேணும். யாரா அது இதுதான் மாட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போதே சிரிப்பு தான் சார். சிரிக்காதீங்க, சீரியஸாக பாருங்க. நல்ல ஒரு எம்ஜிஆர் வந்து இப்போ எம்ஜிஆர் தோண்டி எடுக்க முடியாது. நமக்கு இந்த எம்ஜிஆர் கிடச்சிருக்காருன்னு எம்ஜிஆரை இப்போ பிடிச்சி வச்சு இது பண்ணி வச்சு இப்போ கடைசி நடு செந்தில ஒன்றா விட்டாங்க. தனியாக இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த அம்மா திட்டமிட்டு தான் அன்னைக்கு வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காப்புல விஜய். அதெல்லாம் வராத அப்படின்னு, வண்டிக்குள்ளே உட்காந்துருன்னு. இல்லை நான் வருவேன் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சங்கி குரூப்பு போனதுமே அன்னையோடு நல்லா பார்த்துங்களேன். உங்களுக்கு கரூர் பிரச்சனை வந்துச்சு. அப்போ கூட வந்து அவங்க ரஷ்யர் ஃபுல்லாக இருந்தாங்களா ஒற்றுமையாக இருந்தாலும் இல்லையா? ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு அவங்க ரஷ்யர் ஃபுல்லாக எதுக்குறாங்க உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இன்னும் யார்கிட்ட போய் வந்து பப்ளிக்கில் போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் தான் ஆரம்பத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் காட்டுறீங்களா? எங்கள் கட்சிக்கூடிய படத்தை இன்னொரு படத்தையும் காட்டலாம், காட்டி நல்லா பண்ணி உங்களை பாராட்டுற அந்த நேரத்தில் இந்த சேனலில் பண்ணீங்க, இன்னொரு சேனலாக சிறப்பு தொடர்ந்து பண்ணுங்கள். அப்போ நல்லா விடுதலைக்கு ஆதரவாகவும் மக்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த கருத்தை போய் நீங்கள் கேளுங்க. விஜய் செஞ்சது தப்பா ரைட்டுன்னு கேளுங்க. எந்த பெண்மகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா தமிழர்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, கலாச்சாரம் இருக்குது. ஒரு பெண்மகள் இருக்கும் பொழுது அதுவும் நல்லா கேட்டுங்க. யதார்த்தமாக கூட்டியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. அவங்க சொல்கிறாங்க என் புருஷனால் எனக்கு பிரச்சனை, ஒரு நடிகை இன்வால்வ் ஆகியிருக்கேன்னு சொல்லும்போது உனக்கு எப்படி புத்தி போகுதுன்னா உன் மனைவியை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ கூட்டியார ரோட்டுக்கு. இது மாதிரி அந்த பிரச்சனை இல்லாமல் கூட்டியாக இருந்தால் எவனும் கேட்க போகிறதில்ல. என்ன இதில் என்ன தப்பா? ஒரு நடிகை வந்து போகக்கூடாதா? இல்லை இது என்ன தப்பா? ஒரு நடிகரோட போனாலே உங்களுக்கு அந்த தப்பான ஒன்று ஏன் உங்களுக்கு வருது? அதெல்லாம் நான் வந்து அவங்களை தவறாக பேசுகிறேன். ஒரே மாதிரி மேட்சிங் ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்க. இல்லை அதில் கூட என்ன தப்புங்க? அதை கூட நான் இங்கே பாருங்க. நம்ம நீ நல்லா கேட்டுங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் சேனலில் முக்கியமாக சொல்கிறேன். பெண்களை வந்து நீங்கள் ஒரு மோகப் பொருளாவோ இச்சை பொருளாவோ நீங்கள் பார்க்குறதே ஒரு பெரிய மோசமான சனாதன புத்தி. உங்களை பார்க்குறாங்க, ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க வர்றீங்கன்னா பல இடத்துக்கு போவீங்க, பல இடத்துக்கு வருவீங்க. அப்போ தவறாக உங்களை ஒரு இடத்துல சொல்லி நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க. அப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அது தவறான புத்தி. அப்படி யாரும் நினைக்கக்கூடாது. அதுதான் தமிழருடைய பண்பாடு. தமிழர் பண்பாட்டில் வந்து பெண்களை யாரும் இழிவாக பார்க்குறதில்ல. அவங்க இந்த நார்த் இந்தியாக்காரையும் பார்ப்பாங்க. இல்லை அது பெண்களே கூட அப்படி இருக்கலாம், அது வேறு பிரச்சனை. ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க காரில் வந்தது, இல்லை ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணது, அதெல்லாம் எந்த தவறும் இல்லை. அதை வந்து சங்கத்தமிழனோ விடுதலை சிறுவோ தவறாக சொல்ல. ஒரு பெண்மகள், ஒரு மனைவி, அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து என் புருஷனால எனக்கு பிரச்சனை, அவன் ஒரு நடிகையோட சேர்ந்து திடுறான், அந்த நடிகை யாருன்னு நான் சொல்கிறேன்னு தானே சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன புத்தின்னு அவங்களுக்கு நீ என்ன சொல்கிறது, நாங்களே வர்றோம்னு வந்துட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனால் இது வந்து பெரிய தவறு, குற்றம். இதை மையமாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கேஸை போடுறாங்க. இவர் தலைக்கு மேலே 3 கத்தி தொங்குதுங்க. யாருக்கு மேலே? விஜய்க்கு தலைக்கு மேலே கரெக்டாக 3. ஒன்று என்ன தெரியுமில்ல? த்ரிஷா. இன்னொன்று அமித்ஷா. த்ரிஷாவோட இந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனைங்க. அதில் எல்லாம் சங்கீதங்கள் தெரியும். அமித்ஷா யாருன்னா நீ கூட்டணி வர்றியா வரலையா? ஏன்னா நாங்கள் வந்து நாங்களும் இதுன்றா ஜெயிக்க மாட்டோம், டெபாசிட் போயிடும், நீ 2வது அணிக்கு வந்துடுவ, உண்மைதான். ஆனால் நீ எங்களோட வா. எப்படி திமுக நம்ம வெற்றி பெற முடியாது, சேர்ந்து இருந்தால் வெற்றி பெற முடியும்னு த்ரிஷாவுக்கு எடுத்து அமித்ஷா 3வது சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. முக்கியமான செய்தி, இந்த சங்கீதா பெண்மகள் அழுது போய் இது வந்து லண்டனில் இப்போ கோர்ட்டில் போகுது, லண்டன் கோர்ட்டுக்கு. அந்த லண்டன் கோர்ட்டு மட்டும் இல்லாமல் சில நான் பேரை சொல்லக்கூடாது, முக்கியமான ஒரு அமைப்பு, அவங்க பிறந்த ஊரில் ஒரு அமைப்பு இருந்துச்சுல, தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, அதுலேயும் இப்போ வீரியமான சில தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க லண்டனில். அவங்கள்ட்ட போய் சொல்லிவிட்டாப்புல இந்த அம்மா என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. அவங்க பெண்களுக்கு ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு. சரிங்களா? வரட்டும், அவங்க வரணும்ல, எங்கே சுற்றினாலும் வருவார்ல, இங்கே வராமல் அங்கேயே இருப்பார், நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ 3 கத்தி தொங்குது. அப்போ இதில் கூட தப்பிக்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னு பார்க்கும்போது நேரடியாக போய் அமித்ஷா காலில் விழுந்துட்டாப்புல. இப்போ போயிட்டார். இப்போ பேசிக்கொண்டு இந்த தருணத்தை நேற்று அந்த அம்மா போயிட்டா தெரியுமில்ல? எங்கே போனாங்க நினைக்கிறீங்க? த்ரிஷா அம்மா அமித்ஷாவை சந்திக்க போயிருக்கிறாங்க. டெல்லி போனது அதுக்கு தான். அமித்ஷாவை சந்திக்கதாங்க எங்களுக்கு தெரியும், ரிப்போர்ட் இருக்குங்க. இப்போ வெறும் போயிட்டார், நீ போயிடுவார். நம்ம பேசிக்கொண்டு இருக்க நேரம் போயிருப்பார். போயிட்டு 45 சீட்டு முடிவு பண்ணுறாங்க. நேற்று வந்து அவங்க இது எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சியில் நம்ம போகலாமா, திடீர்னு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து இவர்கள் கொள்கை எதிரிகள்,
என்னப்பா கொள்கை எதிரி என்ன ஒரே நாளில் மாத்துறாங்கன்னா இதை மாத்துறது பூராமே இந்த திருசா ஆனா இப்போ நிர்மல்குமார் வந்து சொல்றாரு இதெல்லாம் வந்து மீடியாக்களும் திமுகவும் வந்து சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் கட்டமைக்கிறாங்க, எங்க கிட்ட இருந்து அபிஷியலா வர்ற வரைக்கும் இதை நம்பாதீங்கன்னு சொல்லி நிர்மல்குமார் இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்காரு. ஆனா அங்க வந்து அவங்களுக்கு மாவட்ட செயலோட கூட்டம் நடந்து உண்மைதானே, மாவட்ட செயலோட கருத்து கணிப்பு கேட்டது உண்மைதானே, அது ஃபுல்லா செய்தி வந்திருக்குல்ல, ஏன் சும்மா சம்மந்தம் இல்லாம கருத்து கணிப்பு கேட்பாங்க, ஏங்க கேட்பாங்க? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாறாதுல இப்போ நீ போட்டாலும் தெரியுமில்ல, மேக்சிமம் இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்குள்ள முடிவு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. மேக்சிமம் நான் சொல்றது. ஏன்னா இப்போ தேர்தல் அறிவிக்கணும். தேர்தல் ஏன் அறிவிக்காம இருக்காங்க? சொல்லப்போனா திங்கக்கிழமை அறிவிக்கணும். அப்போ விஜய் அவர்களுடைய நோக்கம் முழு வீச்சுல நம்ம வந்து ஒரு தனி ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும், அரசியல்ல நம்ம ஒரு புது கட்சியா வரணும் அப்படின்றதெல்லாம் நோக்கம் இல்ல. யாரோ ஒரு அழுத்தத்தின் பேர்ல வந்திருக்கிறாருன்னு சொல்றது உண்மையா? 100க்கு 100 உண்மைங்க. அவருக்கு ஆனால் மக்கள் சக்திலாம் இருக்குது, ரஷ்யர்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, ரஷ்யர் இருக்கிறாங்க. அது ஒரு 10 விழுக்காடு 12 விழுக்காடு மேக்சிமம். யாருக்கு? நம்ம சிரஞ்சீவிக்கு வந்ததை போல, நம்ம அண்ணன் விஜயகாந்துக்கு வந்ததை போல, அதுக்கு மேலே வர மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் கல்லூரியில் படித்தவங்க தானே, உன் கல்லூரியில் பாருங்கள், இருக்கிற பூராமா பைத்தியக்காரனாக இருக்கிறேன். பெண்களை மதிக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, பெண்களுக்கு சம அதிகாரம் கொடுக்குறவங்க இருப்பாங்கல்ல, அக்கா தங்கச்சி போய் பழகிறவங்க இருக்கிறான்ல. ஆனால் சில பேர் எப்பயுமே பெண்களை ஒரு மாதிரியா தப்பாக எடுப்பாங்க, ரொம்ப தவறான செயலுக்கு செயல்படுவாங்க. அவங்க தான் இவங்க. இந்த சினிமா போதில் இருக்கிற பூரா இந்த புத்திக்காரங்க தான். நீங்கள் சினிமாவில் இருக்கிறவங்க சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அவங்க சினிமா வந்து எப்படின்னா கஞ்சா அடித்தாதான் போதை, சினிமா நடிகர் நினைச்சாலே போதும், அதில் ஒரு போதை தெரிவாங்க. அவங்கள டிசைனை பாருங்கள், நிச்சயம் உங்கள் லைஃப்பில் நீ சந்திச்சு வந்திருப்பீங்க. அப்படியே அவனே விஜய் மீதே தெரிவேன், அவனே அஜித் மாதிரி தெரிவேன், அவனே ரஜினிகாந்த் மாதிரி தெரிவாங்க. நீங்க எல்லாம் வந்து எப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டை பார்க்கலாம். இங்க பாருங்க, அறிஞர் அண்ணா எவ்வளவு பெரிய ஆளு. அது எப்படி சார்? ஆனா அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி தவறான எண்ணத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஜெனரலைஸ் பண்ண முடியாது இல்லையா? இல்ல நான் மேக்ஸிமம் நான் சொல்றேன். அதுக்கு தான் அறிஞர் அண்ணா சொல்ல வந்து நிப்பாட்டிட்டீங்க. அறிஞர் அண்ணா வந்து ஒரு பெரிய அறிஞர். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அறிஞர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய புரட்சி அம்பேத்கரை வந்து நேருக்கு நேரம் சந்திச்சிருக்கிறாரு. தந்தை பெரியாருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் யாருன்னா அறிஞர் அண்ணா தான். ஏன்னா அவருக்கு இங்கிலீஷும் தெரியும், தமிழும் தெரியும். அப்போ அம்பேத்கர் வந்து பேசும்போது இவரே டிரான்ஸ்லேட் பண்ணி பேசியிருக்கிறதெல்லாம் பழைய ரெக்கார்டு. அவர் என்னமா சொன்னார்? முக்கியமான கேட்டுக்கிறங்க, தமிழனுக்கு வந்து சாவா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அவன் பூரா கலைநயத்தோடு இருப்பேன், கலையை அவன்கிட்ட பிரிக்க முடியாது, உழைப்பாக இருந்தாலும் கலைநயத்தோடு இருப்பேன், அதனால வந்து சினிமாவின் பின்னால் செல்வார்கள். ஆகையால் எம்ஜிஆரை கூப்பிட்டுருக்காரு, வந்து முகத்தை காட்டு, எங்களை ஓட்டு விழுந்துரும், கொள்கையாவது கிள்கையாவது யார்? அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. நம்ம தமிழுடைய பல்ஸ் தெரிஞ்சுன்னா போகிறாரு. இப்போ பாருங்கள், வேறு எந்த ஸ்டேட்லையும் இப்படி இருக்காது. ஒரு காலத்தில் ஆந்திராவில் இருந்துச்சு, ஆனால் இப்போ ஆந்திராவோட திருந்திட்டாங்க. நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் எல்லா பேரும். இப்போ நீங்களே வந்து இப்போ பெரிய ஆள் ஆகணும்னா, ஒரு சிஎம் ஆகணும்னா ஒரு படத்தில் போய் நடிங்க. உண்மைங்க, நான் விளையாட்டு சொல்லுங்க, இதே என்ட்ரன்ஸ். ஒரு படத்தை நடிச்சிட்டிங்கன்னா அப்படியே டக்குன்னு அப்படியே போய் நேராக முதல்வர் அங்கிட்டு எங்கன்னு மற்றெல்லாம் எய்ம் பண்ணுற நேரடியாக ஸ்ட்ரைட்டாக சிஎம் தான். அப்போ அப்படிப்பட்ட கனவுல தான் அவர் வர்றாரு. ரைட்டா? இந்த ரஷ்யர்லாம் இருக்காங்க, ஏமாற்றி கொண்டு வந்துடலாம்னு நினச்சி வர்றாரு. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு, பிஜேபி அந்த திட்டம் போட்டாங்க பார்த்தீங்களா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த காலத்துலையும் பிஜேபி இங்கே வர முடியாதுங்க, தமிழ்நாட்டில் எந்த காலத்துலையும் வர வாய்ப்பு இல்லை தனியாக. அப்போ இவங்க யாரை சேர்க்குறாங்கன்னா ஏடிமிக்கு சேர்க்குறாங்க. ஏடிமிக்கும் பிஜேபி மட்டும் இருந்தால் பத்து. ஒரு காலத்தில் எடப்பாடி வரமாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார்லங்க, இப்போ கூட சொன்னார்லங்க, கொள்கை கூட்டணி கிடையாது, இது தேர்தல் கூட்டணி சொன்னார்லங்க. அவர் வர்றதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. அவருக்கு செங்கோட்டையை வச்சு மிரட்டிட்டாங்க. இப்போ செங்கோட்டையை வெளியே ஏற்றிட்டாங்க. ஒரு காலத்தில் ஓபிஎஸ்ஸை வச்சு மிரட்டினாங்க. இப்போ அவர் திமுக போயிட்டார். ஒரு காலத்தில் சசிகலா வச்சு மிரட்டினாங்க. அக்கா அங்கே அமைதி, அது ஒரு கட்சி ஆரம்பிச்சிருச்சு. தினகரனை சேர்த்து வச்சுட்டாங்க. நான் சொல்கிற பூரா 100 உங்களுக்கு தெரியும். அரசியல் நீ இன்றுலாம் எடுக்கிறீங்க. இதுதான் எடப்பாடியோடைய வாழ்க்கை வரலாறு. இன்னைக்கு எடப்பாடியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் விஜயம் கூட்டியாந்துட்டோம் உனக்கு. இப்போ விஜயம் கூட்டியாந்து 3 பேர் இருக்கும் பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்க, வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெரும் தோல்வியை சந்திப்பார்கள். எப்படி சொல்றீங்க சார்? இப்போ விஜய்க்கும் ஆதரவு இருக்கு, அதிமுகவுக்கு ஏற்கனவே அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, பாஜகவுக்கு பணபலம் எல்லா அவங்களும் வந்து ஒரு சக்தியோட இருக்கிறாங்க. எப்படி அது வந்து அதாவது சொல்றீங்க, டஃப் காம்படிட்டர் ஆக மாட்டாங்க? மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து 1+1 2 மேத்தமெட்டிக்ஸ்ல. ஆனால் அரசியலில் 1+1 11ஆவும் மாறலாம், 0ஆவும் மாறலாம். இதுதான் அரசியல் கணக்கு. எப்படின்னா விஜய் தனியாக நின்றார்னா அவருக்குன்னு ஒரு ஓட்டு வரும். அவர் வந்து முதல்வராக முடியாது, ஆனால் அவருக்குன்னு ஒரு ஓட்டு வரும். அந்த ஓட்டை வச்சு தன்னுடைய நிலைப்புத்தன்மை, சஸ்டைனபிலிட்டி, பொலிட்டிக்கல் சஸ்டைனபிலிட்டியில் அவர் நேர்மையாக செயல்பட்டு வந்தார்னா ஆட்சி அதிகாரத்தை கூட கைப்பற்றலாம். ஆனால் இவர் போய் இப்போ வந்து சேர்ந்த கொஞ்ச நாள்லையே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி போய் அங்கே சேர்றாருன்னா சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும், டேய் திருசா வச்சு ஆளை வளைச்சிட்டாங்கடா, நீ எங்கே போய் சேர்ற? பிஜேபியோட போய் சேர்ற. அப்போ பிஜேபி எதிராளிகள் தான் அவன் பின்னாடி இருக்கிறான். இஸ்லாமியர் பின்னாடி இல்லையா? ஒரு ரஷ்யர் கூட இல்லையா? கிறிஸ்துவர் ஒருத்தன் கூட இல்லையா? தலித் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்கல்ல.
அப்போ இவெல்லாம் என்ன பண்ணுவேன், இவன் சரிப்பட்டு வர மாட்டேன், இவன் சிக்கல், இப்போ யார்கிட்ட சேர்ந்துட்டேன், பிஜேபிகிட்ட சேர்ந்துட்டேன். சரி, நீ இன்னொன்று என்ன சொல்கிற, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைப்பேன்றல. அப்போ எடப்பாடி குரூப் யார், ஊழல் தானே. அப்போ மொத்த டேமேஜே கொலாப்ஸ் ஆகுது. அதனால் பெரிய தோல்வியதே சந்திப்பாங்களே தவிர, இது வந்து உங்களுக்கு வந்து நம்பர்ஸை நீங்கள் கணக்கு எடுக்க முடியாது. அப்படியே நீங்கள் நம்பர்ஸே எடுத்தாலும் பாருங்கள், உங்கள் கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் சொல்லட்டுமா, கணக்கோட சொல்லட்டுமா, அதாவது கடந்த தேர்தலில், நான் சொல்கிறது தப்பாக இருந்தது என்னை திருத்துங்க, கடந்த தேர்தலில் அவங்க 20 விழுக்காடு தான் வாங்கினாங்க. கரெக்டா? அந்த கூட்டணி இவர் வந்து சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேக்சிமம் 35, அதுக்கு மேலே போகாது, அது பத்தாது. உங்களுக்கு 35க்கு மேலே போகணும், 40 வாங்கணும். 40 வாங்கினாலே வெற்றி பெற முடியும். நீ சொல்றது எல்லாமே மேக்சிமம், ரைட்டா? ஆனால் நான் தான் சொல்றேன், உன்கிட்ட இருக்கிறவன் போயிடுவானே. கொடுப்பாங்க இல்லையா, எப்படி ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் கூட வர முடியும். அரசியலே டப் ஃபைட் இருந்தா தான் நல்லதுன்றேன் நான். அரசியல் சும்மா அடிச்சு ஒருத்தி ஜெயிக்க கூடாது. நான் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு தனிப்பட்ட கருத்தாக. ஜனநாயகத்தில் வந்து போட்டி வலுவாக இருக்க வேண்டும். இதுக்கு இந்த நேரத்தில் ஐயா நல்லக்கண்ணுவை பற்றி உங்களுக்கு சொல்லணும். நல்லக்கண்ணை ஐயாவை நான் சந்திச்சேன். என்னங்கய்யா நீங்கள் தேர்தலில் நின்று ஜெயிக்காம போயிடுச்சியா, தோத்து போயிட்டீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் ஐயா என்ன சொன்னார், வெற்றி தோல்விலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஒரு கம்யூனிஸ்டுக்காரனுக்கு எதிர்த்து நிற்கணும்ன்றாரு. அதேமாதிரி அண்ணன் மகேந்திரன் இருக்கார்ல, தோழர் மகேந்திரன், அவர் ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்துட்டார். அப்போ நான் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன், போயிருக்கிறேன், அண்ணனை சந்திச்சிருக்கேன். அப்போ அவர் என்னமா சொன்னார், யாருமே போட்டியிடாமல் இந்த அம்மா வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுக்காக நானாக தான் போய் இப்போ போட்டியிட்டேன், என் கட்சி சொன்னதுக்காக எதிர்த்து, எனக்கு தெரியும் தோற்றுருவோம்னு. ஆனாலும் ஜனநாயகத்தில் ஒரு எதிர்ப்பு அலை வேண்டும், எதிர்ப்பாளர்கள் இருக்கான்னு தெரிஞ்சானா ரெண்டையா பண்ணுறாரு. இதுதான் ஜனநாயகத்துடைய பண்பு, சரிங்களா? நீ சர்வாதிகாரி தான் வந்து நாங்கள் எலெக்ஷன்லேயும் நாங்கள் நின்றா தேய்ப்போம், நாங்கள் நிற்கவே மாட்டோம், தோற்றுருவோம் அப்படி இப்படின்றதுலாம் நல்லதில்லை. அப்போ இப்படி இருக்கும்போது ஜனநாயகத்தில் வரட்டும், டஃப் ஃபைட் வரட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை தான் நாங்கள் விரும்புகிறோம், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் உன் இமேஜ் போச்சு தம்பி, டோட்டல் நீ அடி, நீ திரிசானாலையும் அமித்ஷானாலையும் அழிந்து போய் விட்டாய். அதான் நம்ம குற்றச்சாட்டு சுமத்துறேன். இன்னும் வந்து உறுதி செய்யப்படல, நீங்க சொல்ற மாதிரி இந்த தேர்தலில் எதிரொலிக்குது. நீங்க நான் பேசுறது வெளியிடறதுக்கு முன்னாடி அறிவிச்சிருவாங்க. நாங்க இப்ப ஏங்க இவ்வளவு கதை சொல்றேன்னா இது போற கதை நினைச்சீங்களா? எல்லாம் வந்து நடந்த நிகழ்வுகள். நான் எல்லாத்தையும் நான் எப்படின்னா குறிப்பிட்டாலே நான் தனிப்பட்ட முறையில் ஒன்லி விடுதலை சிறுத்தை ஆளுகிட்ட மட்டும் பழகிற ஆள். நான் எல்லா கட்சிக்காரன்ட்டையும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க, ரைட்டா? நான் துபாயில் இருந்தனால, துபாயில் 25 வருஷம் இருந்தேன். அங்கதான் அவங்களோட எல்லா வேலையும் அங்கதான் செய்வாங்க, ரைட்டா? நான் சொன்னவங்க ரொம்ப அசிங்கமாக போயிருவீங்க, துபாயில் என்னென்ன பண்ணாங்கன்னு ஒவ்வொன்றா ஒரு நாளைக்கு அடுத்த இன்டர்வியூ நான் சொல்கிறேன், ரைட்டா? ரொம்ப மோசமான பயிலுங்க சினிமாக்காரங்க, நம்பிடாதீங்க. சினிமாலே நல்லவர்களாக இருக்கிறாங்க. இப்போ சிவகுமார் நான் சொல்கிறேன்னா, அதேமாதிரி சிவகுமாரோட பையன், அது 2ல் ஒரு பையன் ரொம்ப சூப்பர் பையன், ரைட்டா? 2 பேரையும் சொல்லலை. அதுமாதிரி நல்ல சினிமா துறை நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் எடுத்துருவோமே, அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தார், அவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தார், ஒன்றுமே இல்லையா அவர்கிட்ட? அவர் ஒன்றும் ஜெயலலிதா வச்சுலாம் பேசுவாங்களா, அதெல்லாம் ஒரு உண்மையெல்லாம் இல்லை, அது ஒரு நட்பு தான், ரைட்டா? அப்போ அவ்வளவுக்கு பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது. அதில் சினிமாக்காரன்ட்ட எச்சரிக்கையாக இருக்குன்னு. கடைசி என்னாச்சு, இந்த சினிமாக்காரன் மேட்டரில் ஒன்று சொல்லி முடிக்கிறேன், முக்கியமாக நீங்கள் கட் பண்ணிக்கிறேன், உங்கள் விருப்பம். கர்ம வீரர் காமராஜர் சொன்ன கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கூத்தாடிட்ட போய் நீ நாட்டை ஒப்படைச்சேனா, அவன் வந்து ஒரு கூத்தாளினா கூத்தியாட்ட போய் ஒப்படைச்சிட்டு போயிடுவேன். கர்ம வீரர் காமராஜர் சொன்னதுங்க. அவர் யாரை மையமாக வச்சு சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் யாரை மையமாக வச்சு சொல்லியிருப்பாரு? அது நடந்துச்சா நடக்கலையா? எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக யார் வந்தா? ஜெயலலிதா அம்மையார் தான் வந்துச்சு. அதனால் வந்து சினிமாக்காரனா பாருங்க, அவன் ஒரு கூத்தாடி போய் நம்ம காசை கொடுக்குறேன், டான்ஸ் போடுறான், பார்க்குறேன், ரசிக்கிறேன், அவன்கிட்ட நாட்டை ஒப்படைப்பது தவறு. அதற்கு எடுத்துக்காட்டு கேரளாவில் வந்து ஏதோ நசீரா ஏதோ ஒரு பெரிய ஆக்டர், கேள்விப்பட்டிருப்பீங்க, நெட்டில் போட்டு பாருங்க, பிரேம் நசீர். அவர் வந்து நம்ம ரஜினிகாந்தை விட சூப்பராக அந்த காலத்தில் வளர்ந்துட்டார். செம்மின்லாம் அவர் வந்து நடிச்சிருப்பார், பழைய படம், ஹிட்டான படம், அவார்டு வாங்கின படம். அவர் சொன்னார் மேடையில் பேசிட்டே இருக்கும்போது, நான் அடுத்த முதல்வர்னாரான். அங்கே இருந்து போன செருப்பை விட்டாங்களாம், அவ்வளோ செருப்பாங்க. அதோட ஒரு பையங்க ஏங்க மோகன்லால் வரலாம்ல, ஏன் வரல? மம்புட்டி ஏன் வரல? ஆந்திராவில் கூட பாருங்கள், என்டிஆருக்கு பண்ணி எவனுமே வரல. ஏங்க அமிர்தா பச்சனோட ஆள் இருக்கானாங்க, யாரும் வரல. தமிழ்நாட்டுக்கார பயில தருதலை பயில இப்படி திருறாங்க. அது இப்போ இந்த விஜய் தான் கடைசி ஆளாக இருப்பார். இப்போ விஜய்க்கு நடக்கின்ற அந்த அரசியலுடைய தோல்வி வந்து நாளைய தலைமுறையை திருத்தும். ஓகே, நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தேர்தல்களில் எப்படி எல்லாம் எதிரொலிக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்ககிட்ட இவ்வளோ விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.